ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கலேஷியன்ஸ் சாப்டர் 5 verse 24. கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் அப்போஸ்தலனாகிய பவுல் சிலுவையை குறித்து இந்த இடத்துல பேசுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவின் உடையவர்கள், those who belong to Christ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்களோ அவர்கள் எப்படி இருப்பார்களா? தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருப்பார்கள் என்று இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். நம்ம எல்லாருக்குமே கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அறையப்பட்டதை தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாருக்குமே இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது தான் தெரியும். ஆனால் அவரோடு கூட நாமும் அறையப்பட்டு இருக்கிறோம் என்கிற சத்தியம் நிறைய பேருக்கு தெரியாது. அவர் சுமார் 2000 வருஷங்களுக்கு முன்னதாக அவர் எப்படி கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தாரோ, நம்முடைய பாவங்களை மாத்திரம் அவர் சுமந்து கொண்டு மரிக்கவில்லை, நம்மையும் அவருக்குள் ஏற்றுக்கொண்டுதான் மரித்தார். நாமும் அவரோடு கூட சிலுவையில் மரித்தோம். இதுதான் சத்தியம். அப்படி மரித்ததினாலே அதை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக்கி கொள்வோம் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நிறைய பேருக்கு தங்கள் மாம்சம்னா இந்த நம்ம சரீரத்தில் இருக்க மாம்சம் இல்லை, கார்னல் மைண்ட், அதாவது மாம்சிகமான ஒரு எண்ணம், மாம்சிகமான ஒரு அனுபவம், இந்த மாம்சத்துக்குரிய இச்சைகள், இவைகளில் வாழ்கிற ஒரு அனுபவத்தை தான் அது குறிக்கிறது. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள் என்று சொன்னால், மாம்சத்துக்குரியவர்களாக வாழ்கிறார்கள். மாம்சம் அப்படின்னா என்ன, எனக்கு புரியலையே அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். மாம்சத்தின் கிரியைகளை குறித்து இதே கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நாம் 19ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கலேஷியன்ஸ் சாப்டர் 5 verses from 19. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம். ஒருவேளை இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் மாம்சத்தின்படி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்த வர லிஸ்ட் பாருங்கள். பகைகள், எனிமிட்டி, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அப்போது பின்னாடி நம்ம வாசித்த இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள், சோகால் கிறிஸ்டியன்ஸ், நாங்கள் ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் ஸ்பிரிட்டில் இல்லாமல் அவங்க எதில் இருக்கிறாங்கன்னா ஃப்ளஷில் தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த மாம்சத்தின் கிரியைகளை நாம் பார்த்தோம். பொறாமை, வெறிகள், கோபங்கள், களியாட்டுகள், இவைகளெல்லாம் இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் செய்கிறாங்க. அப்போது அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று போட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணும்? அவைகளுக்கெல்லாம் நாம் சிலுவையில் அறையுண்டவர்களாக, கிறிஸ்து இயேசுவுடனே கூட நான் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, எனக்குள் இருக்கிற இயேசுவை பிழைத்திருக்கிறார் என்ற அனுபவத்தோடு நாம் சிலுவையில் அறையுண்டவர்களாக காணப்பட வேண்டும். அவர்கள்தான் கிறிஸ்துவின் உடையவர்கள்.
those who belong to Christ, கிறிஸ்துவின் உடையவர்கள், இயேசுவுக்கு சொந்தமானவர்கள் என்று சொல்லி இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி இயேசுவுக்கு சொந்தமானவர்களாக கல்வாரி சிலுவையிலே நம்முடைய மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நாம் அறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தோடு வாழ்ந்தாதான் கிறிஸ்துவினுடையவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்றத நம்ம வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 Corinthians chapter 15 verse 23. அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள், அதாவது கிறிஸ்துவின் உடையவர்கள். நம்ம கலாத்தியர் 5:24 பார்த்தோம், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி சிலுவையில் அறைந்து வாழக்கூடிய கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறவர்களை தான் இங்கே சொல்கிறாரு. பின்பு அவர் வருகையிலே அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போது கிறிஸ்துவின் வருகையில் நம்ம அவருடைய இரகசிய வருகையில் எதிர்கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால், நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் அவருடையவர்களாக வாழ வேண்டும். அவருடையவர்களாக எப்படி வாழ்வது? அதுதான் அவருடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தோடு வாழ்கிறது. பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளிலே சிலுவையை நோக்கி பார்க்கிற நாம், அந்த சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேனா என்கிறதை நாம் நோக்கி பார்த்து நாம் கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமென், ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் என்பதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் காண்பிக்கும்படியாய் எங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறோம் என்கிற அனுபவத்தோடு வாழ கர்த்தர் கிருபை செய்வீராக. வசனம் கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.